ஹாய் கைஸ், வெல்கம் டு சினிமா ஸ்டோரி. நம்ம இன்றைக்கி ஒரு உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு வெஸ்டர்ன் டைப் ஒரு ஃபைட் மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண விவசாயி. அவரோட பையன் கூட சந்தோஷமாக ஒரு தனிமையில் ஒரு இடத்துல வாழ்ந்துருக்காரு. இந்த மாதிரி நபர் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சொல்லுவாங்கல்ல, சாது மரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இவங்க வாழ்க்கையில் ஒரு மோசமான கேங் என்ட்ரி ஆகுது. அந்த கேங்கு கிட்ட இருந்து தன்னோட பையனை காப்பாற்றுறதுக்காக இந்த விவசாயி ஒரு டானாவே மாறி சண்டை போகிறாரு. கடைசியில் இவர் தன்னோட பையனை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறத சும்மா வெறித்தனமாக லாஸ்ட்டில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸோட முடிக்கிற படம் தான் ஓல்டு ஹென்றி. இந்த கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சினிமா ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ஒரு தட்டி விட்டுருங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதை 1906 ஓக்லஹோமான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த கதையோட ஆரம்பத்தில் கையில் ஒருத்தர் துப்பாக்கியோட மரண பயத்தோடு நின்று எதையை பார்த்துக்கிருக்காரு. ஒரு குதிரை சத்தம் கேட்டோடனே அந்த சத்தத்தை கேட்டு வெறித்தனமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த 3 பேர் இவங்களும் மாறி மாறி சுட்டுக்கிறாங்க. அவர் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த 3 பேரில் சென்டரில் இருக்கார் இல்லையா, அவர் பேர் தான் கேட்சம். பக்கத்தில் இருக்கிற குறுந்தாடி பேர் ஸ்டில்வெல், இன்னொருத்தர் பேர் டூகன். இவங்க 3 பேருமே ஒரு செரீஃப் போட்டிருக்க அந்த பேஜை போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் போலீஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ இந்த கேட்சம் என்ன பண்ணுறான்னா, ஒரு பெரிய துப்பாக்கி எடுத்து கரெக்டாக அவ்வளோ தூரத்தில் ஓடிக்கிருக்காங்கன்னா கரெக்டாக எய்ம் பண்ணி ஷூட் பண்ணிடுறான். கெச்சம் அவங்ககிட்ட போயிட்டு உங்கள்கிட்ட ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவன் எங்கேன்னு சொல்லி ஒழுங்கால் சொல்லிடுன்னு சொல்லி அவனோட காலையே மிதிச்சு கேட்குறான். ஆல்ரெடி அதில் அடிவரப்பட்டிருக்கு. அவன் எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் கேட்குற மாதிரி தெரில. குதிரையில் ஒரு கயிறை கட்டி இவனோட கழுத்தில் அதை கட்டி இழுத்துக்கிட்டே போகிறானுங்க. இவங்க என்ன தான் பண்ணாலும் கூட வந்தவன் எங்கேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிற மாதிரி தெரில. உண்மையிலேயே அவனுக்கு தெரியாது போல். கேட்சம் இதை பார்த்துட்டு உனக்கு தெரியாது தான் போல், சரி உன்னை எதுக்கு கஷ்டப்பட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த கழுத்தில் இருக்க கயிறை அவுக்குற மாதிரியே அவனோட கழுத்தை நெரிச்சு கொண்டுறான். இவனை தூக்கி இந்த மரத்தில் தொங்க விட்டு இவங்க 3 பேரும் அந்த ஒருத்தனை தேடி கிளம்புறாங்க. இந்த இடத்துல ஓல்டு ஹென்ரின்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையோட ஹீரோ ஹென்றி மெக்கார்த்தி நியூயார்க்கில் பிறக்கிறாரு. அவரோட 3வது வயசில் அப்பா இறந்துட்டாரு. அம்மாவும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ வாழ்கிறதுக்காக நியூ மெக்சிகோ, அரிசனான்னு சொல்லிட்டு பல இடங்களை சுற்றி தெரிகிறாரு. கடைசியாக இங்கே ஓக்லஹோமாவில் ஒரு ஃபார்மராக செட்டில் இருக்கார். அவரோட மனைவியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி டியூபர்குலோசிஸில் இறந்துட்டாங்க. இப்போ ஹென்றி வாழ்றதுக்கான கடைசி நம்பிக்கை அவரோட பையன் வயாட் மட்டும்தான். இப்போ இவங்க லேண்டில் வேலை பார்த்துக்கு இருக்கிறத காமிக்கிறாங்க. வயாட்டோட அங்கிளும் அங்கே தான் இருக்கார். அவரோட சிஸ்டர் இறந்ததுக்கப்புறம் அப்பப்போ வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிருக்காரு. அவரும் தனியாக தான் இருக்கார். வயாட் இருக்கான்ல, அவனுக்கு இங்கே இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அவனுக்கு உலகத்தை சுற்றி பார்க்கணும், கண் ஷூட் பண்ணுறதுக்கு பலனுன்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் இருக்குது. இது எதுக்குமே ஹென்றி அலோவ் பண்ணுறதில்ல, முக்கியமாக அந்த கண்ணை தொடுறதுக்கு. வயாட் இதனால செம்ம டென்ஷனில் இருக்காங்க ஹென்றி மேலே. வயாட்டோட அங்கிள் என்ன சொல்லிட்டு போகிறான்னா, ஹென்றி ரொம்ப நல்லா ஒழுங்காக அவன் சொல்கிறத கேட்டு நடுன்னு சொல்லிட்டு போகிறாரு. வயாட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா வயாட்டுக்கு அந்த இடத்துல பெரிய பொழுதுபோக்குன்னு எதுவுமே இல்லை. அந்த மரத்தை வெட்டுறது, அப்புறம் அங்கே இருக்க சின்ன சின்ன வேலை பார்க்குறேன் தவிர இதை தவிர அவனுக்கு வேறு எதுக்குமே பொழுதுபோக்கு இல்லை. ஹென்றி ஒரு பன்றி ஃபார்மே வச்சிருக்காரு. அதுலேருந்து ஒரு பன்றியை எடுத்து 2 பேரும் தாறுமாறாக வெட்டிக்கிருக்காங்க. வயாட்டு இதை பண்ணிக்கிருக்கும் போது எனக்கு இங்கே இருக்கவே போர் அடிக்குதுப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹென்றி கிட்ட சொல்லியிருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிருக்கும் போது தூரத்தில் ஒரு குதிரை கத்துற சவுண்டு கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அந்த குதிரை மட்டும் தனியாக நிற்குது. அந்த குதிரையோட கடிவாளத்தில் ஒரு சில ரத்த துளிகள் சிதறிப்பி இருக்கு. வயாட்டு இதை பார்த்துட்டு யாருக்கோ அடிபட்டிருக்கு, யாரையோ ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனால் ஹென்றி உன் வாய்க்கு இந்த மாதிரி பேசாத, முதல்ல இந்த குதிரையை பிடிச்சிட்டு போய் காட்டு, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவரோட குதிரையில் கிளம்புறாரு. ஹென்றி போய் பார்க்கும்போது வயாட் சொன்ன மாதிரி யாரோ அடிபட்டு படுத்திருக்காங்க. திருப்பி பார்க்கும்போது அவரோட வலது பக்கத்தோரில் பயங்கரமாக ஒரு புல்லட் ஷாட் ஒன்று பட்டிருக்கு. ஹென்றி அந்த பிளட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவர் கையில் வச்சிருந்த துணியை வச்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டு பக்கத்தில் போய் பார்க்குறாரு. ஒரு சின்ன கன்று ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு பேக்கில் நிறைய பணமும் இருக்குது. ஹென்றி இதை பார்த்துட்டு நம்மளுக்கு எதுக்கு வீண் பிரச்சனை, நம்மளே அமைதியாக வாழ்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு 2 ஸ்டெப்பு மூவ் ஆகிறாரு. பட் இருந்தாலும் மனசாச்சு கேட்க மாட்டேங்குது. ஸோ தன்னை தேடி மறுபடியும் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே இதை பண்ணுறாரு. அங்கே இருக்க கன்று, அந்த பேக்கில் இருக்க பணம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்க தடைங்களை அப்புறம் ஒன்றுடாமல் அழிச்சிட்டு அவனை தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. வயாட்டும் ஹென்ரியும் சேர்ந்து அன்றைக்கி நைட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் ப்ளீடிங் நிற்கிற மாதிரி தெரில. ஹென்றி போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த பேக்கில் இருக்க பணத்தையும் அந்த கன்னையும் அவர் ரூமுக்கு பின்னாடி ஒரு செப்பரேட் அலமாரி மாதிரி இருக்குது, அதில் மறைச்சி வைக்கிறாரு. இது எல்லாத்தையுமே வயாட்டு மறைஞ்சிருந்து பார்த்துக்கிருக்கான். அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்குறாங்க, அந்த ஊண்டில் ப்ளீடிங் நிற்கிற மாதிரி தெரில. ஸோ ஹென்றி என்ன பண்ணுறான்னா, அவனை ஒரு கயிறில் கட்டி போட்டு நான் போய் டாக்டர் யாராச்சும் கிடைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வரேன், அது வரைக்கும் இவனை நீ பார்த்துக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு. வயாட்டு இவனை நீங்கள் கட்டி போடணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். கண்டிப்பாக கட்டி போட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி கட்டி போட்டு போகிறாரு. ஹென்றி அந்த இடத்துலேருந்து போனோடனே வயாட்டு என்ன பண்ணுறான் பாருங்கள், உடனே போய் அந்த அலமாரி ஓப்பன் பண்ணி உள்ளே இருந்து கன்னை எடுக்கிறான். கன்னை எடுத்துகிட்டு போய் ட்ரைனிங் எடுத்துக்கிருக்கான் பயங்கரமாக ஒரு பாட்டை வச்சு. இவன் ஷூட் பண்ணிக்கிருக்க அந்த சவுண்டில் உள்ளே இருக்கிறோட மயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிய ஆரம்பிக்குது. அவரோட சின்ன வயசில் நடந்த ஒரு சில விஷயங்கள் அவருக்கு ஞாபகம் வருது. அவர்கிட்ட வந்துட்டு யாரோ பில்லிதை கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரியும், உன்னோட தலையை மேலே தூக்காத, நீ பத்திரமா இருப்புன்னு சொல்லிட்டு போகிற மாதிரியும் அவரோட ஞாபகங்களில் காமிக்கிறாங்க. இப்போ வயாட் அவரோட ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் யாருக்குமே தெரியாத மாதிரி அந்த கன்னை கொண்டு வந்து உள்ளே வைக்கிறாரு. அப்போ தான் அந்த பாக்ஸுக்குள்ளே நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது, நிறைய குற்றங்களோட நியூஸ் பேப்பர்ஸ். அதை பார்த்துக்க இருக்கும்போது இங்கே கட் பண்ணி நம்ம ஹென்ரியை காமிக்கிறாங்க. ஹென்றி டாக்டரை கூப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனப்போ அவன் விழுந்து கிடந்த இடத்துல இப்போ 3 பேர் வந்து பார்த்துக்கிருக்காங்க. ஸ்டில்வெல் அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு கிளியராக கண்டுபிடிச்சிடறான், யாரோ இவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல தான் விழுந்து கிடந்திருக்கான்னு சொல்லிட்டு.
போகும்போது நம்ம கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை தவிர அழைச்சிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறான். இப்படி இவங்க பேசிக்கிறத புள்ளுகளை கடந்து நம்ம ஹென்றி ஒட்டு கேட்டுக்கிருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஒரு சவுண்டு கேட்டுருது. உடனே 3 பேரும் துப்பாக்கி எடுத்துகிட்டு மெதுவாக அந்த புல் தரைக்கில் வராங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹென்றி அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு அனல் வேகத்தில் அந்த இடத்துலேருந்து வந்துடுறாரு. இந்த பக்கம் இவரை காமிக்கிறாங்க. கையவும் கட்டி போட்டு கத்தி வேற பக்கத்தையே வச்சுட்டு போயிருக்காங்க. வயாட் போயிட்டு என்ன ஒரு கை மட்டும் பொசிஷன் மாறுக்குன்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக வயாட்டை கேட்ச் பண்ண பார்க்குறாரு. பட் ஆனால் வயாட்டை தப்பிச்சிடுறான். வயாட்டுக்கிட்ட நீங்கள்லாம் யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அமைதியாரு, நாங்கள் தான் உன்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் ஆனால் அவன் கேட்காம கையை ஊற்றிட்டு பக்கத்தில் இருக்க கத்தி எடுத்து வயாட்டை குத்த பார்க்குறான். எங்கடா என் பேக்கு, எங்கடா என் கன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக என்ட்ரி ஆகி போனால் போதுன்னு சொல்லிட்டு காப்பாற்றினா என் பையனே கொல்ல பார்க்குறேன்னு சொல்லிட்டு வாயிலே அடிக்கிறாரு. அதோட துப்பாக்கி எடுத்து இதுக்கு மேலே நீ உயிரோடய இருக்க வேணாடா சாகுடான்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண போனால் வயாட்டு வேணான்னு சொல்லிட்டு கத்துறான். சரிடா இவனை முதல்ல தூக்கி கட்டி போடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்டி போட்டுறாங்க. இப்போ இவன் பண்ண இந்த வேலைனால ஹென்றி செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உனக்கு டாக்டர்லாம் கூட்டு வர தேவையில்ல, அந்த புல்லட்டை நானே வெளியே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை தீயில காமிச்சிக்கிருக்காரு. அவன் பார்த்துட்டு இந்த கத்தியை வச்சு என்னென்ன போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். ஹென்றி ஒழுங்காக நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னேன்னா அந்த காயத்துலேருந்து அந்த புல்லட்டை கொஞ்சம் வலிக்காமல் வெளியே எடுப்புன்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு அந்த காயத்திலே குத்துறாரு. அவன் வலி தாங்க முடியாமல் கத்திக்க இருக்கும்போது யார் நீன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவன் நான் ஷெரீஃப், நான் ஒரு போலீஸ்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்படி சொல்லிக்க இருக்கும்போது வயட்டு வாய வச்சுட்டு சும்மா இருக்காமல் அந்த பணத்தை பற்றி கேளுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே ஹென்றி எந்த பணம் உனக்கு எப்படா தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. வயட்டு அவன் தான் அந்த பணத்தை பற்றி என்கிட்டன்னு சொன்ன உடனே மறுபடியும் கத்தியை வச்சு குத்தி கேட்குறாரு. ஒரு ஷெரீஃபுக்கு இவ்வளோ பணத்தோட என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு. அவன் உங்கள் 2 பேருக்கும் மண்டையில் மூளை இருந்தால் ஒழுங்காக இதை விட்டு விலகி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுறான். ஹென்றி இந்த நேரத்தில் கரெக்டாக அவனோட காயத்துலேருந்து புல்லட்டை பிடுங்கி எடுத்துறாரு. வயட்டு அந்த ஜன்னலில் பார்க்குறான். அந்த 3 பேரும் இப்போ இங்கே வந்துக்க இருக்காங்க. ஹென்றி இதை பார்த்துட்டு போய் உள்ளே மறைஞ்சிக்க, வெளியே வராதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அவன் நம்ம 3 பேரும் இறக்க போகிறான், ஒழுங்காக என்னை கட்ட ஊற்று விட்டு என் கண்ணை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ஹென்றி இதெல்லாம் கொஞ்சம் கூட கேட்டுக்கிற மாதிரி தெரில. டேரெக்டாக போயிட்டு உள்ளே அவனோட கண்ணை எடுக்காரு. கண்ணை எடுக்கும்போது நம்ம வயட்டு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணின அந்த வாசனை வருது. இதை பார்த்துட்டு மறுபடியும் புல்லட்டை லோட் பண்ணிட்டு அந்த கண்ணை எடுத்துகிட்டு கதவை திறந்து வெளியே போகிறாரு. அவனுக்கு நாங்கள் தான் ஷெரீஃப்னு சொல்லிட்டு அவனிலே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கானுங்க. ஹென்றி இதை கேட்டு பார்த்தா அப்படி தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லும்போது நாங்கள்லாம் உட்லாண்ட் ஏரியாவோட ஷெரீஃப் ஒருத்தனை தேடி வந்திருக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரி அப்படிங்கிற ஒரு கில்லர் எங்ககிட்ட இருந்து ஒரு புல்லட் ஷாட் வாங்கிட்டு தப்பிச்சிட்டான், அவனை தான் தேடி வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஹென்றி அப்படிலாம் யாரும் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லும்போது மெதுவாக நம்ம ஹென்ரியை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெளியே மேரி மெக்காட்டின்னு சொல்லிட்டு ஒரு கல்லறையை பார்த்தனே, அது உங்களோட ஒய்ஃபான்னு சொல்லி கேட்கும்போது ஹென்றி ஆமாம் என்னோட ஒய்ஃப் தான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கெச்சம் மட்டும் இந்த மெக்கார்த்தி அப்படிங்கிற பேரை நான் எங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதே பேரில் ஒருத்தன் நீ அரிசோனா மெக்சிகோவில் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கான், அந்த மாதிரி யாரையாச்சும் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ஹென்றி வந்துட்டு அந்த மாதிரிலாம் எனக்கு யாரையும் தெரியாது, எனக்கு சொந்தக்காரங்களும் யாரும் இல்லையே, எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. கெச்சம் கையில் ஒரு மரக்கட்டையை வச்சு செதுக்கிட்டே, ஓ அப்படியா பரவாயில்ல, சரி என்ன பண்ணுறது, இங்கேயும் டெட்டண்டாக இருக்குது, நைட் தூங்கும்போது கதவு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு பத்திரமா தூங்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வான் பண்ணுற மாதிரியே சொல்லிட்டு போகிறான். ஹென்றி உள்ளே போயிட்டு வயட்டுக்கிட்ட யாரை கேட்டுறா அந்த கண்ணை எடுத்து அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. வயட் நான் கண்ணை தான் எடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்லும்போது கண்ணத்திலே அறையிறாரு, போய் சொல்லாதரா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் டென்ஷன் ஆகி இந்த 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்க ஒரே ஒரு சின்ன பையன் நான் தான், என்னால் யாருக்கிட்டையும் பழகவும் முடியல, இங்கேருந்து போகவும் முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி கேட்குறான். ஹென்றி மறுபடியும் கோவப்பட்டு கண்ணத்திலே அறையிறாரு, இன்னொரு தடவை என்னோட பொருளை என்கிட்ட கேட்காம எடுக்காதுன்னு சொல்லி. வயட்டு கோவப்பட்டு ஒன்னால் தான் என் வாழ்க்கையை வீணா போகுது, எனக்கு எதுவும் சொல்லியும் தர மாட்டேங்கிற, இங்கேருந்து வெளியே போகவும் விட மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து போயிடறான். கறி வந்துட்டு அவனுக்கு ஒன்றும் செரிஃப்லாம் கிடையாது, திருட்டு பசங்க ஹாடம் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேங்கை கொள்ளையடிச்சானுங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவனுங்களை சேஸ் பண்ணி வந்தப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவனுக்கு கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹென்றி இதை கேட்டு அப்படியே அவனுக்கு தான் செரிஃப் பேஜை போட்டிருக்கானுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவனுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டானுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பணம் எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பணத்தை நாங்கள் தான் அவங்ககிட்ட இருந்து பிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த இடத்துல கறி என்ன சொல்கிறாருன்னா, என்ன தான் அவனுக்கு இந்த இடத்துல இருந்து போயிருந்தாலும் கண்டிப்பாக திரும்பி வருவானுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த பக்கம் டூகன் கெச்சம் கிட்ட அவன் கண்டிப்பாக உள்ளே தான் இருக்கான், நம்மளோட பணம் எல்லாமே அங்கே தான் இருக்கும், நம்ம ஏன் அந்த ஃபார்மரை கொல்லாமல் வந்தான் அப்படிங்கிற மாதிரி கெச்சம் கிட்ட சண்டைக்கு போகிறான். ஆனால் கெச்சம் அவன் கண்ணை பிடிச்சதை பற்றியா, அவனை பார்த்தா எனக்கு ஃபார்மர் மாதிரி தெரில, இன்றைக்கி நைட்டு போயிட்டு நீ அவனை வாட்ச் பண்ண வேறு எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு சொல்லியே அனுப்புனார். இவங்க 2 பேரும் அவனை போயிட்டு நம்ம கொஞ்சம் விசாரித்து பார்க்கலாம், அது மட்டும் நம்ம கொஞ்சம் கன்று வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இங்கே ஹென்றி லைட்டாக இருட்ட ஆரம்பிக்கும் போதே வயட்டுக்கிட்ட நீ வேலை பார்த்ததெல்லாம் போதும், முதல்ல உள்ளவான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யாரையும் எதிர்பார்த்து காத்துக்கு இருக்க மாதிரியே இருக்குது. ஹென்றி போயிட்டு கறிக்கு கொஞ்சம் சூப்பு ஊட்டி விடுறாரு, ஏன்னா கை தான் கட்டி இருக்குல்ல. அவன் ஹென்றி கிட்ட நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் ஹென்றி ஆன்சர் பண்ணுற மாதிரி தெரில. ஆமாம் நீ எத்தனை வருஷமாக செரிஃபாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவன் 18 வருஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியே பேசி கேட்கும்போது உனக்கு நான் எத்தனை வாட்டி தான் ஊட்டி விடுறது, ஒரு கையை மட்டும் ஊற்றி விட்றேன், ஏதாச்சும் முட்டாள்தனமாக பண்ணாதுன்னு சொல்லிட்டு சொல்லியே ஊற்றி விடுறாரு. அவன் அன்றைக்கி உங்கள் பையனை அட்டாக் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க, நான் ஒரு புது இடத்துல இருந்ததுனால டக்குன்னு பயந்துட்டேன், அதனால தான் அவனை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறான். ஹென்றி இதை பார்த்துட்டு 2 கையுமே அவுத்து விட்றாரு. அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துக்கு இருக்கும்போது தான் தெரியுது அவன் நியூ மெக்சிகோவில் இருந்து வந்தவன்னு சொல்லிட்டு. ஹென்றி நியூ மெக்சிகோவில் எங்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஃபோர்ட் சம்மர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவை சொல்கிறான்.
இதை கேட்டவனே ஹென்றி பில்லி த கிட்டையும் அங்கே தானே கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து எந்திரிக்கிறாரு. துப்பாக்கி அந்த டேபிள்லேயே வச்சுட்டு கரிக்கு இது ஒரு செக்கப் கன்னை எடுக்கிறானா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் கரி கன்னை எடுக்காமல் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறான். இந்த பில்லி த கிட்டுங்கிறவன் ஒரு பயங்கரமான கன்சூட்ரு. அவனுக்கு நிறைய கிரைமில் லிங்க் இருக்கிறதா அவனை எல்லாருமே தேடிக்கிருந்தாங்க அந்த டயத்தில். இப்போ கரி என்ன சொல்கிறான்னா பில்லி த கிட்ட கொண்ட அந்த நாள் நைட்டு கரியும் அவன் கூட தான் இருந்ததா சொல்லிட்டு சொல்கிறான். கரி ரொம்ப சின்ன பையனாக இருந்தப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்காக பீட்டர் மேக்ஸ்வெல்ங்கிற ஒருத்தரோட ஸ்டோரில் வேலை பார்த்துக்கு இருந்திருக்கான். பில்லி த கிட்டும் அங்கே தான் வேலை பார்த்துக்கு இருந்திருக்கான். அப்போ தான் அவனை பிடிக்க கேரட் அப்படிங்கிற ஒரு செரிஃப் அவரோட 2 அசிஸ்டன்ட் கூட அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவங்க எல்லாரும் பீட்டர் மேக்ஸ்வெல்லோட இடத்துக்கு நுழையும் போதே பில்லி த கிட்டுக்கு நல்லா தெரிஞ்சிருது. ஸோ கரியை ஒரு தாழ்வான பள்ளத்துக்குள்ள வெளியே தலைநீட்டாத பத்திரமா இருன்னு சொல்லிட்டு அவங்கள அட்டாக் பண்ண போயிருக்காரு. ஆனால் போன கொஞ்ச நேரத்திலேயே பில்லி த கிட்ட அவங்க ஷூட் பண்ணி கொண்டுறாங்க. இதுதான் கரிக்கு அப்பப்போ அவரோட சின்ன வயசு யாவுமா கனவுல வந்துக்கிட்டே இருக்கு. கரி இதெல்லாம் சொல்லி முடிக்கும்போது ஹென்றி வந்துட்டு நீ உண்மையிலேயே பில்லி த கிட்ட இறந்ததை பார்த்தியான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவன் இதுக்கு மேலே அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆல்ரெடி அவர் உடம்புல 2 புல்லட் இறங்கிருச்சு, அந்த ஃப்ளோர்லாம் ரத்தமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹென்றி இதெல்லாம் கேட்டு சரி ஓகே நீ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. கரி நான் நாளைக்கு காலையிலே இங்கேருந்து கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். உடனே அவனோட கண்ணையும் அவங்ககிட்டயே கொடுத்துறாரு. 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பலான்னு நினைக்கும் போது மறுபடியும் கன் ஃபயரிங் ஆரம்பிக்குது. வெறித்தனமாக யாரோ வெளியே இருந்து சுட்டுக்கு இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, டூகன் தான். கெச்சம் என்ன தான் அட்டாக் பண்ணாதுன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பியிருந்தாலும் அவனால் சும்மா இருக்க முடியல. அவசரப்பட்டு அட்டாக் பண்ணிடுறான். இப்போ வெளியே இருந்து அவன் பயங்கரமாக சுட ஆரம்பிக்கிறான். உள்ளே இருந்து உங்களால் நகரவே முடியல. இந்த நேரம் பார்த்து அப்பா என்னாச்சுன்னு சொல்லிட்டு வயட்டு உள்ளே வரும்போது கையிலேயே வாண்டடா வந்து ஒரு புல்லட்டை வாங்கிக்கிறான். ஹென்றி பார்த்துட்டு டே நகராதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மூவ் ஆக பார்க்குறாரு. பட் ஆனால் மூவ் ஆக முடியல. விடாமல் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். எங்கேருந்து ஷூட் பண்ணுறான்னு தெரியவே மாட்டேங்குது. ஒரு செகண்ட் எல்லாரும் அப்படியே அசையாமல் உட்காந்துருக்காங்க. அப்போ தான் வீட்டுக்கு கீழே இருந்து சத்தம் கேட்குது. டூகன் கீழே தான் இருக்கான். ஹென்றி இதை பார்த்துட்டு வயட்டுக்கிட்ட போயிட்டு ஒரு கண்ணை கொடுக்குறாரு. தம்பி டார்கெட்டை ஷூட் பண்ணுறதுக்கும் மனுஷனை ஷூட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மேபி ஒருவேளை அவன் உள்ளே வந்துட்டானா அவனோட ஜஸ்ட்டை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணு, அவனை ஹிட் பண்ணுற வரைக்கும் ஷூட் பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எடுத்து அந்த பக்கம் போகிறாரு. டூகன் அந்த புக்கு விழுந்தவொடனே அந்த புக்கு விழுந்த டேரக்ஷனில் சுட ஆரம்பிக்கிறான். ஆனால் ஹென்றி ஆப்போசிட் டேரக்ஷனில் போயிட்டு ஒரு கண்ணை எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு. இர்ரா வாரன்னு சொல்லிட்டு. ஹென்றி வெளியே வந்தவொடனே டூகன் ஒரு கூண்டுக்குள்ளே மாட்டின எலி மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிறான். ஹென்றி கண்டுபிடிக்க சுட ஆரம்பிக்கிறாரு. டூகனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த வீட்டுக்கு கீழே இருக்க முடியல. எந்திரிச்சு வெளியே ஓடி வர ஆரம்பிக்கிறான். ஹென்றி டூகனோட முதுகில் ஒரு புல்லட் இறக்கிட்டு அவனை அடிச்சு கேட்குறாரு எங்கடா அவனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஆனால் டூகன் அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொன்னப்போ மறுபடியும் தலையை மண்ணில் வச்சு முக்கி கேட்குறாரு ஒழுங்காக சொல்கிறான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் சொல்கிற மாதிரி தெரில. ஹென்றி அவனோட தலையை அதே இடத்துல 2ஆக முறிச்சு போட்டுறாரு. வயட் நம்ம அப்பாவா இந்த அளவுக்கு வெறித்தனமாக சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிருக்கான். ஹென்றி வயட்டுக்கிட்ட மேபி அவங்க நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம், உடனே இந்த டெட் பாடியை நம்ம டிஸ்போஸ் பண்ணியானுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வயட் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹென்றி அந்த பன்றி கூட்டத்தை பார்க்குறாரு. ஹென்றி டூகனோட டெட் பாடியை உள்ளே தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அவனோட கையில் இருக்க அந்த கத்தி மாதிரியான சிம்பிளை பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு அந்த டெட் பாடியை பன்றிகளுக்கு இரையாக்கிறாரு. ஹென்றி உள்ளே போயிட்டு வயட்டோட காயத்தை பார்க்குறாரு. புல்லட்டு உள்ளே போகவே இல்லை, லைட்டாக உரசிட்டு தான் போயிருக்கு. ஹென்றி இதை பார்த்துட்டு உனக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காயத்துக்கு கட்டு போட்டுக்கிருக்காரு. வயட்டு ஹென்ரியை பார்த்து யார் நீ இந்த அளவுக்கு சண்டை போடுற, உண்மையிலேயே நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ஹென்றி நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி மலுப்புறாரு. வயட்டு இதை கேட்டு நீங்கள் எப்பயுமே என்கிட்ட உண்மையே பேச மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். உடனே ஹென்றி நான் எப்பயுமே உங்ககிட்ட பொய் சொன்னதில்லடான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வயட்டு ஆமாம் நீங்கள் என்கிட்ட பொய்யும் சொன்னதில்லை, உங்களோட முழு கதையும் சொன்னதில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் கோவப்படுறான். அப்போ தான் ஹென்றி நான் உன்னோட அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வேலைகளை பார்த்துக்கிருந்தேன், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி என்ன பண்ண போகிற, அதெல்லாம் உனக்கு தெரியாமல் இருக்கிறதே நல்லதான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே வயட்டு வந்துக்கிட்டு இப்படிலாம் என்கிட்ட நடந்துக்கிட்டீங்கன்னா எப்படி உங்கள் மேலே எனக்கு மரியாதை வரும்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப ஹென்றி அசால்ட்டாக சொல்கிறாரு நான் எப்பயுமே ஒரு பையனை உன்னை மதிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் வயட்டு கோவப்பட்டுக்கிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறான். அன்றைக்கி நைட்டு ஹென்றி தன்னோட கெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு, ஒருவேளை இவனுக்கு வருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே விடியுது. இங்கே கட் பண்ணி அப்படியே வயட்டோட அங்கிளை காமிக்கிறாங்க. அப்போ தான் கெச்சமும் ஸ்டில்லுவெல்லாம் அவர்கிட்ட போகிறானுங்க. அவர்கிட்ட போயிட்டு நல்லா வேட்டையாடுறீங்கன்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டே உங்களுக்கு மெக்காட்டியை பற்றி ஏதாச்சும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறானு. ஆக்சுவலாக ஹென்ரியை பற்றி தான் விசாரிக்க வந்திருக்கானுங்க. அவர் நான் இதுக்கடா உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அவனு உடனே நாங்கள் செரிஃபு நீங்கள் எங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி தான் அவனு எங்களுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்துல இருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க மிரட்டுற மாதிரி. உடனே அவர் பக்கத்தில் இருக்க கண்ணை எடுக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் அதுக்குள்ளேயே ஸ்டில்வெல் அவளை அடிச்சு போட்டுறான். இங்கே கட் பண்ணி அப்படியே ஹென்ரியோட வீட்டை காமிக்கிறாங்க. ஹென்றி கறிக்கிட்டு நீ முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்கிறாரு. பட்டனா அவனால் எந்திரிச்சு நடக்க கூட முடியல. அவன் பார்த்துட்டு என்னால் நடக்க முடியல, நான் இங்கேருந்து போக முடியாது, நீங்கள் இங்கேருந்து போயிருங்க, அவனுக்கு வந்தால் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்படி பேசிக்க இருக்கும்போது வெளியே பார்க்குறாங்க. கெச்சம் மட்டும் தனியாக வந்துக்கிருக்கான். ஹென்றி வந்துட்டு நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு அவனோட பையனை கூப்பிட்டு வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆனால் வயட்டு வரமாட்டேங்கிறான், நம்ம அவளை தனியாக விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி. ஹென்றி முதல்ல உன்னோட உயிர் தாண்டா எனக்கு முக்கியம் வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிறாரு. இவங்க 2 பேரும் கதவை திறக்கும் போது தான் தெரியுது கெச்சம் தனியாக வரல, ஒரு படையோட வந்துக்கிருக்கான். ஹென்றி இதை பார்த்துட்டு மறுபடியும் கதவை க்ளோஸ் பண்ணிடுறாரு. சண்டை ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கெச்சம் வந்துட்டு ஒழுங்காக கறியவும் வச்சிருக்க பணத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிரு, உன்னையும் உன் பையனையும் உயிரோட விடுறோம், குதிரை கூட ரெடியாக இருக்கு, நீங்கள் இங்கேருந்து தாராளமாக போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறான்.
கரி இதை கேட்டு நம்மளால் இங்கேருந்து தப்பிக்க முடியாது, பேசாமல் நீங்கள் 2 பேராச்சும் இங்கேருந்து தப்பிச்சு போங்க, என்ன அவங்ககிட்ட ஒப்படைச்சுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் ஹென்றி வந்துட்டு கெச்சம் கிட்ட நம்ம வேணால் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கெச்சம் இவன் கேட்க மாட்டான், அவனை இழுத்துட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. அப்படியே வயட்டோட அங்கிளை அடித்து இழுத்துட்டு வந்துருக்கானுங்க. ஸோ இப்போ ஹென்ரிக்கு நல்லா புரிஞ்சிருது சண்டை போட்டு தான் ஆனுன்னு சொல்லிட்டு உடனே போய் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஒரு கண்ணை எடுத்துகிட்டு வந்து வேட்டையிட கொடுக்குறாரு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட முடியும், நீ தயவு செஞ்சு பாதுகாப்பாரு, உள்ளே யாராச்சும் வந்தால் மட்டும் அவங்களோட ஜெஸ்ட்டை எய்ம் பண்ணி ஷூட் பண்ணு, டார்கெட்டை ஹிட் பண்ணுற வரைக்கும் ஷூட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த கன்னை எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு. வெளியே போனோடனே கெச்சம் வந்துட்டு இந்த ஹென்றி மெக்கார்த்தி அப்படிங்கிற பேர் என் மண்டையை போட்டு உருட்டிக்கிட்டே இருக்குது, உனக்கே நல்லா தெரியும் நாங்கள் செரிஃப் இல்லைன்னு சொல்லிட்டு. அவனையும் எவ்வளோ அடித்து கேட்டு பார்த்தாச்சு, அவனும் உன்னை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், நீ யாருன்னு ஒழுங்காக உண்மையாக சொல்லிடுன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ஹென்றி சொல்கிற மாதிரி தெரில. கெச்சம் பார்த்துட்டு நீ சொல்ல மாட்டேன், லாஸ்ட்டாக ஒரு ஆஃபர் தரேன், ஒழுங்காக உள்ளே இருக்க அந்த கறியும் அவன் வச்சிருக்க பணத்தையும் எங்ககிட்ட ஒப்படைச்சிரு, 2 பக்கமும் ரத்தம் சிந்தாமல் இந்த இடத்துல இருந்து எல்லாருமே உயிரோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹென்றி இதை கேட்டு கொஞ்சம் கூட பயப்படாமல் ஒழுங்காக என்னோட மச்சான் இந்த இடத்துலேருந்து அவுத்து விட்டுரு, நீயே என் இடத்த விட்டு வெளியே போயிரு, நீ இதை பண்ணி நான் இங்கேருந்து உயிரோட வெளியே போவேன்னு சொல்லிட்டு அவனை மிரட்டுறாரு. கெச்சம் இதை பார்த்துட்டு இவன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வயட்டோட அங்கிள் கிட்ட லாஸ்ட்டாக ஏதாச்சும் சொல்ல விரும்புறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். வயட்டோட அங்கிள் நீ யாரை தொட்டிருக்கேன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வான் பண்ணுறாரு. இதை சொன்னோடனே எல்லாரும் கண்ணை எடுத்து அவரோட பக்கம் நிப்பாட்டுறானுங்க. ஹென்ரியும் கரெக்டாக கண்ணை எடுத்து எய்ம் பண்ணுறாரு. ஆனால் கெச்சம் மட்டாடா அமைதியாக இருக்குப்பான்னு சொல்லிட்டு உள்ளே இருந்து அந்த மரக்கட்டை எடுத்து பார்க்குறான். அதில் ஒரு பேட் மாதிரி செஞ்சு வச்சிருக்கான். அதை பார்த்துக்கிட்டே அழகாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்க இருக்கும்போது வயட்டோட அங்கிள் டக்குன்னு கண்ணை எடுத்து ஷூட் பண்ணிடுறான். வயட்டு இதை பார்த்தவொடனே அவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. வெளியே கண்ணை எடுத்துகிட்டு வந்து எல்லாரையும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹென்றி இதை பார்த்துட்டு நீ முதல்ல உள்ளே போடான்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வந்துடுறாரு. இந்த நேரத்தில் அவங்களும் பயங்கரமாக ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. கறி சும்மா இருக்காமல் அந்த ஜன்னல் ஓரத்தில் வரேன்னு சொல்லிட்டு காலையிலே ஒரு புல்லட்டை வாங்கிக்கிறாரு. இப்போ கெச்சம் வந்துட்டு என்னோட ஹால் 2க்கு நான் காலையிலேருந்தே காணோம், மேபி அவன் உன்னோட வழியில் தான் வந்திருப்பான், நீ அவனை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட ஹால் ஒருத்தர் நான் இப்போ கொண்டேன், இதோட இந்த கேமை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹென்ரிக்கு வயட்டு மேலே பயங்கரமாக கோவம் வந்துடுது. உன்னோட முட்டாள்தனத்தினால 2 பேருமே இறந்துருப்பான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே சொல்கிறாரு. ஒழுங்காக தலையை வெளியே நீட்டாத பத்திரமா இருன்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்கும்போது தான் ஹரிக்கு சின்ன வயசில் நீ வெளியே தலையை நீட்டாத பத்திரமா இருன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு போனது யாவும் வருது. ஹென்றி அப்படியே பார்த்துக்கிட்டு நீங்கள் தானே அது அப்படிங்கிற மாதிரியே கேட்குறான். ஆனால் ஹென்றி இதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்கிறாமல் உள்ளே போயிட்டு அந்த பாக்ஸில் ஒரு கன் பெல்ட் ஒன்று இருக்குது, அதை எடுத்து மாட்டிட்டு வெளியே வராரு. கறி வந்துட்டு நீங்கள் தானே அது சின்ன வயசுல நீ காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம வயட்டு வந்து எதை பற்றியா பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்படியே இங்கே மூவ் பண்ணி நம்ம ஹென்றி வச்சிருந்த பாக்ஸுக்குள்ள இருந்த நியூஸ் பேப்பர்ஸை காமிக்கிறாங்க. அதில் பில்லி த கிட்னு சொல்லிட்டு மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்டில் நம்ம ஹென்ரியோட ஃபோட்டோ இருக்குது. இவள்னால தன்னோட பையனுக்காக தான் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அமைதியாக வாழ்ந்துக்கு இருந்தார். இப்போ தூங்கிக்கிட்டு இருந்த கிழட்டு சிங்கத்தை அடித்து எழுப்பிட்டானுங்க. இப்போ வெளியே வந்துட்டு ஹென்றி பயங்கரமாக சண்டை போட போகிறாருன்னு பார்த்தா கையை தூக்கிறாரு. கெச்சம் இதை பார்த்துட்டு நல்ல சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹென்றி ஸ்பானிஷில் பேச ஆரம்பிச்சிடாரு. ஸ்பானிஷ் நம்ம கெச்சமுக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்டில்வெல் கிட்ட அவன் என்னடா பேசுகிறான்னு சொல்லிட்டு கேட்டுக்கு இருக்கும்போதே கண்ணை எடுத்து அவனோட கழுத்துலேயே ஷூட் பண்ணிடுறாரு ஹென்றி. அங்கே இருக்க ஒரு 2-3 பேரை அண்ணல் வேகத்தில் ஷூட் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்ணாடியை உடச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே போயிடுறாரு. இப்போ அங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டை சுத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. வயட்டுகிட்ட போயிட்டு ஹென்றி வெளியே மட்டும் வந்துடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை எடுத்துகிட்டு மறுபடியும் வெளியே போகிறாரு. வெளியே போயிட்டு கத்தி கோடாரின்னு சொல்லிட்டு கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் வச்சு ஒவ்வொருத்தனையும் வெறித்தனமாக வேட்டையாடுறாரு. கடைசியாக ஸ்டில்வெல் மட்டும்தான் மிச்சம். அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது ஹென்றி அவனுக்கு முன்னாடி கண்ணை வச்சுட்டு நிற்கிறாரு. ஸ்டில்வெல் இனிமேல் சாகிறதுக்கு யாரும் இல்லை, என்னை போக விட்டுற, அந்த பணத்தை நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு பயத்திலே சொல்கிறான். ஹென்றி அப்படியா முதல்ல நீ போட்டிருக்க அந்த கன் பெல்ட்டை கழட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸ்டில்வெல் அதை கலட்டுற மாதிரி கலட்டிட்டு அதில் இருக்க கத்தி எடுத்து கையில் மறைச்சி வச்சுக்கிட்டு அதை கரெக்டாக நம்ம ஹீரோவை பார்த்து எய்ம் பண்ணுறான். ஆனால் அவனோட கையிலேயே ஷூட் பண்ணிட்டு இன்னொரு புல்லட்டை அவனோட கண்ணில் ஷூட் பண்ணுறாரு. சரி எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹென்றி பார்க்கும்போது கெச்சமாக மட்டும் அந்த இடத்துல காணோம், வெறும் துப்பி மட்டும் தான் கிடக்கு. பார்த்தா மறுபடியும் எங்கேயும் இருந்து ஷூட் பண்ணிக்கிருக்கான். ஹென்ரியும் ஓடி போய் மறைஞ்சிக்கிட்டே மறுபடியும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் மாறி மாறி ஷூட் பண்ணிக்கிறாங்க. 2 பேருக்குமே பயங்கரமாக அடிபடுது. 2 பேரும் மரத்துக்கு முன்னாடி நின்று மாறி மாறி ஷூட் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் ஹென்றி அவனை கரெக்டாக எய்ம் பண்ணி ஷூட் பண்ணிடுறாரு. கெச்சம் திருப்பி ஷூட் பண்ணலான்னு பார்த்தா அவனோட கண்ணில் புல்லட் தேர்ந்துருது. ஸோ இந்த இடத்துல அவனால் எதுவுமே பண்ண முடியல. நம்ம ஹென்றி அவனோட தலையிலேயே ஒரு புல்லட்டை இறக்கி கொன்றாரு. ஹென்றி மறுபடியும் தன்னோட வீட்டுக்கே திரும்பி வந்துடுறாரு. கறிக்கு பயங்கரமாக காலில் அடிபட்டிருக்கு. ஆனால் கறி வந்துட்டு எப்படி நீ இவ்வளோ நாள் இங்கே மறைஞ்சிருந்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹேப்பியாக பார்த்துக்கிருக்கான். ஆனால் ஹென்றி வந்துட்டு உனக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வயட்டை போயிட்டு கொஞ்சம் ஹீட் வாட்டர் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹென்றி டக்குன்னு ஹரியோட அந்த கையில் இருக்க சட்டையை பிக்கிறாரு. உள்ள அதே சிம்பிள் இருக்குது, டுகனோட கையில் இருந்த அதே சிம்பிள். ஹென்றி அப்படியே கரியை சந்தேகமாக பார்க்கும்போது அவரோட உடம்புல ஒரு புல்லட் இறங்குது. ஹரி ஹென்ரியை ஷூட் பண்ணிடுறான். இப்போ வந்துட்டு ஹரி என்ன சொல்கிறான்னா, நான் உங்ககிட்ட பொய்யே சொல்லலை, நான் சொன்ன எல்லாமே உண்மை தான், நீ உன் பையன்கிட்ட சொன்ன மாதிரி. நான் ஜஸ்ட்டு உங்ககிட்ட ஃபுல் ஸ்டோரியும் சொல்லலை. நான் சொன்ன மாதிரி நான் ஜெரிஃப் தான், பட் ஆனால் நான் அவங்களோட சேர்ந்து ஒரு பேங்கை கொள்ளையடிக்க பிளான் பண்ணிக்கிறேன். ஆனால் அதோட எண்டில் தான் தெரிஞ்சு அவனுங்க அந்த பேங்கையும் கொள்ளையடிச்சிட்டு எங்களை கொலை பண்ண போகிறானுங்கன்னு சொல்லிட்டு.
ஸோ அவனுக்கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போது தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதெல்லாம் சொல்லிட்டு உன்னை எனக்கு கொல்லணும்னு சொல்லிட்டு ஆசை கிடையாது, பட் ஆனால் இப்போ பில்லி தான் கிட்ட கொண்டது நான் தான் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹென்ரியை பார்த்து எய்ம் பண்ணுறான். ஆனால் அந்த நேரம் பார்த்து டக்குன்னு வயட்டு உள்ள வந்து அவனோட கண்ணை வச்சு ஹரியை ஷூட் பண்ணிடுறான். ஹென்றி வந்துட்டு வயட்டுக்கிட்ட நீ இங்கேருந்து வெளியே போனதுக்கப்புறம் என்னை பற்றி நிறைய கதைகளை சொல்லுவாங்க, அதில் பாதி உண்மை பாதி போய். நான் எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறம் எனக்கு கடைசி ஆறுதலாக இருந்தது நீ மட்டும்தான். நீ இதுக்கு மேலே இங்கே அடப்பட்டிருக்க தேவையில்ல, இந்த உலகம் நிறையா மாறிடுச்சு, இந்த உலகத்தை நீ சுற்றிப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹென்றி இறந்துடுறாரு. வயட்டு ஹென்ரியை தன்னோட அம்மா பக்கத்துலேயே அடக்கம் பண்ணிவிட்டு அவன் நினச்ச மாதிரியே இந்த உலகத்தை சுற்றி பார்க்க கிளம்புறான். அதோட இந்த கதையும் முடியுது. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.